மெக்சிகோவில் அடுத்த மாதம் தொடங்கவிருக்கக்கூடிய கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் இந்திய ஒளிபரப்பு உரிமத்தை வாங்க எந்த நிறுவனமும் முன்வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக ஃபிஃபா நிர்ணயித்த தொகையை 100 மில்லியனிலிருந்து 35 மில்லியன் டாலராக குறைத்தும் ஒளிபரப்பு உரிமத்தை வாங்க எந்த நிறுவனமும் முன்வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. போட்டிகள் இந்திய நேரப்படி நள்ளிரவிலும் அதிகாலையிலும் நடப்பதால அதை பார்க்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும் என்ற அச்சத்தில் நிறுவனங்கள் இந்த உரிமத்தை வாங்குவதற்காக தயக்கம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுது. இந்தியா மட்டுமல்லாமல் சீனாவிலும் ஃபிஃபா உலகக்கோப்பைக்கான ஒளிபரப்பு உரிமைகளை இதுவரைக்கும் எந்த நிறுவனமும் வாங்கவில்லை. மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இலங்கை ஆகிய நாடுகளின் உரிமைகளிலும் எந்த நிறுவனமும் ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உலகெங்கிலும் உள்ள சுமார் 3 பில்லியன் மக்களால இந்த மிகப்பெரிய கால்பந்து போட்டியை காண முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியில ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடைபெற இருக்கு. இந்த தொடர்ல 48 அணிகள் பங்கேற்க மொத்தம் 104 போட்டிகள் நடைபெறும். ஃபிஃபா ஆரம்பத்துல போட்டி உரிமைகளுக்காக 948 கோடியா நிர்ணயித்தது. உரிமத்தை யாரும் வாங்காததால 332 கோடியா குறைத்தது. இந்தியாவில் கால்பந்து போட்டியை பார்க்க நேரமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இந்த தொடர்ல நடைபெற இருக்கக்கூடிய 104 போட்டிகள்ல 14 போட்டிகள் மட்டுமே நள்ளிரவு 12 மணிக்கு முன்னால தொடங்கும். இறுதி போட்டி உட்பட மற்ற எல்லா போட்டிகளும் இந்திய நேரப்படி நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு தொடங்கும். 2022 உலக கோப்பையில 64 போட்டியில 44 போட்டிகள் நள்ளிரவுக்கு முன்னால தொடங்கியது. இவ்வளவு தாமதமாக இரவில் தொடங்கக்கூடிய போட்டிகளை மிக குறைவான மக்களை பார்ப்பார்கள் என்று ஒளிபரப்பு நிறுவனங்கள் அஞ்சுது. இதே பிரச்சனை தான் சீனா மற்றும் பிற நாடுகளிலும் நிலவுது. 2022 உலக கோப்பைக்காக வயாகாம் 18 நிறுவனம் சுமார் 500 கோடி ரூபாய் வரைக்கும் செலுத்தியது. 2014 மற்றும் 2018 ஆண்டுக்கான போட்டியில் சோனி நிறுவனம் சுமார் 600 கோடி ரூபாய் செலவிட்டது. இப்போ வயகாம் 18 மற்றும் ஹாட்ஸ்டார் ஆகிய ஒளிபரப்பு நிறுவனங்கள் ஒன்றிணைந்திருக்கு. இது சந்தையில போட்டியை குறைத்துள்ளதா சொல்லப்படுது. இரண்டாவது காரணம், IPL முடிந்து 2 வாரங்கள்ல ஃபிஃபா தொடங்குகிறது. இந்தியாவில் நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துவதற்காக ஏறக்குறைய எல்லா பட்ஜெட்டையும் IPLக்காக செலவிடுது. இந்தியாவில் விளையாட்டு சந்தையில் உள்ள பணத்தில் 89% கிரிக்கெட்டுக்காக செலவிடப்படுகிறது. மற்ற எல்லா விளையாட்டுகளுக்கும் வெறும் 11% மட்டுமே செலவிடப்படுது. ஃபிஃபா ஒளிபரப்பு உரிமைகளுக்கான கட்டணத்தை மேலும் குறைப்பதற்காக ஜியோ ஸ்டார் நிறுவனம் வேண்டுமென்றே கடைசி நிமிடம் வரைக்கும் காத்திருப்பதா நிபுணர்கள் சொல்றாங்க. யாரும் வாங்கவில்லை என்றால் ஃபிஃபா தன்னுடைய சொந்த ஃபிஃபா பிளஸ் செயலியில் போட்டிகளை நேரலையா ஒளிபரப்ப முடியும். இறுதி முயற்சியா அரசு இதை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டு அறிவித்து தூர்தர்ஷன்ல ஒளிபரப்பலாம். ஆனாலும் இதுக்கு கூட ஒரு தனியார் நிறுவனத்தின் தேவை அவசியமா இருக்கிறது.